ஆரம்பிக்கலாங்களா? டே 47 சேட்டு பையன் vlogsல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயட் பிளான் போயிட்டு இருக்குது. அது சியா சீட்ஸை வந்து ஊற வச்சுருந்தோம். அது காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டோம். என்ன தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒய்ஃப் ரியாக்ஷன் பாருங்களா. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. நம்ம சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தட்டில் வந்து புதினா சாதம் தான் செஞ்சுருந்தாங்க. எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாக தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டேன். சாப்பிட்டு பார்த்தேன் கைஸ், வேறு லெவலில் இருந்தது. என் ஒய்ஃபை பார்த்தோன்னே சரி அது சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்பி வந்துட்டோம். கடைக்கு கிளம்பி வந்து நம்மளுக்கு வந்து 2-3 நாளும் வந்து பெண்டிங் ஒர்க் இருக்குது, உங்களுக்கே தெரியும். சரி இன்றைக்கி எப்படியாச்சும் முடிச்சணும்னு சொல்லி சீக்கிரமாக கடைக்கு வந்து முடிச்சுட்டு வேலையை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு இருந்தேன். ஆமாம் கைஸ், என் எலி கட்சி 2-3 வயரை வந்து கட் பண்ணியிருந்தது. சரி எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஏசி வயரை கட் பண்ணியிருந்தது. சரி ஏசியை வந்து ரிப்பேர் பண்ண வந்தாங்க. சரி கையோட அப்படியே சர்வீஸ் பண்ணிடலாம் சொல்லி சர்வீஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். உண்மையாக சொல்லலாம்னா ஏசி வந்து அவர் சூப்பராக சர்வீஸ் பண்ணார் கைஸ். வெளியே எடுத்துகிட்டு வந்து பக்காவாக க்ளீன் பண்ணார். வேறு லெவல் சர்வீஸ் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி போட்டு ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். சரி போட்டு கூலிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சொல்லி கூலிங் பார்த்தேன் கைஸ். வேறு லெவல் கூலிங். அப்படியே 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடையை கூல் ஆயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே பொருள்லாம் அடுக்கி வச்சிட்டோம். ஸ்கூல் ஓப்பன் ஆகணுன்னே கஸ்டமர் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம் கைஸ். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி தாபா வந்திருக்கோம். பொத்தேரியில் கைஸ். வேறு லெவலில் இருக்கும். இங்கே எல்லாமே ராஜஸ்தானி ஃபுட்டு தான் கிடைக்கும். என் ஒய்ஃபு மோரை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி ஃபஸ்ட்டு மோர் குடிக்கலாம்னு சொல்லி நாங்கள் மோர் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி, அது கூட வந்து தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவியும் அதுக்கப்புறம் வந்து தால் தர்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கைஸ். சரி சாப்பிட்லான்னு சொல்லி நான் வந்து ஒரு பைட் எடுத்து பார்த்தேன் கைஸ். ரொட்டி வித் பன்னீர் கிரேவி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார் ரைஸும் ஆர்டர் பண்ணோம் கைஸ். வேறு லெவலில் இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கைஸ். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது. உண்மையாக நீங்கள் ராஜஸ்தானி ஸ்டைலில் ஏதாவது சாப்பிட்ணுன்னா பொத்தேரிக்கு போங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்பெஷல் ட்ரிங்க்குன்னு சொல்லி கேசர் பாதாம் ட்ரிங்க்கு தான் கொடுத்தாங்க கைஸ். சாப்பிட்டு குடிச்சு பார்த்தேன் கைஸ். ஒரு ட்ரிங்க்கு வந்து 120 ரூபா சொன்னாங்க. ஆனால் 120க்கு வர்த்து கைஸ். உண்மையாக சொல்லலாம் நான் வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் அப்படியே குடிச்சோன்னே எனக்கே வந்து அவ்வளோ டேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு தயிப்பூரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு தயிப்பூரினா ரொம்ப பிடிக்கும் கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குது இன்னைக்கு, சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் கைஸ், குமுதா ஹாப்பி ஆனாச்சு. பாய் பாய்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல்.